ஸோ கொஸ்டின் நம்பர் 3, இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். ஒரு ஃபேமிலியில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. அதில் ஹஸ்பண்டோட சேலரி வந்து 60% ஆஃப் த ஹோல் ஃபேமிலி அப்படின்றாங்க இனிஷியலாக. அப்புறம் ஒய்ஃப்க்கு ஒரு இன்க்ரிமெண்ட் வருது. அதுக்கப்புறம் ஒய்ஃபோட சேலரி வந்து 60% இன்கம்ல வந்துடுது. ஸோ இப்போ ஒய்ஃப்க்கு எவ்வளோ இன்க்ரிமெண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? 40%, 50%, 125 கேனாட் பி டிட்டர்மைண்டா அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ இப்போ நமக்கு என்னன்னா, இனிஷியலாக நம்ம வந்து என்ன பண்ணோம்னா, இந்த மாதிரி கொஸ்டினில் எதுவுமே டேட்டா இல்லைன்னா நம்ம ஒரு வேல்யூ எடுத்துக்கணும். இனிஷியலாக குடும்பத்தோட வருமானம் 100 ரூபாய் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இதில் ஹஸ்பண்டோட வருமானம் 60% சொல்லியிருக்காங்க, 60 ரூபாய். ஒய்ஃபோட வருமானம் அப்போ 40%. சரியா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், எது கான்ஸ்டண்ட்டாக இருக்கோ அதை எடுத்துக்கங்க. இப்போ ஒய்ஃபோட சம்பளம் தான் இன்க்ரீஸ் ஆகுது, அதனால ஹஸ்பண்டோட சம்பளம் அதே தானே இருக்கு, 60. இப்போ இதுதான் 40%. கரெக்டா? ஃபேமிலியில இப்போ 40%, ஒய்ஃபுக்கு தான் 60% ஆயிடுச்சு இல்லையா? ஸோ அப்போ 40% 60னா 20% எவ்வளோ? 30. அப்போ கூட்டினாதான் 60% வரும். உங்களுக்கு 90ன்னு வந்துடும். இப்போ ஒய்ஃபோட சேலரி வந்து 90ன்னு ஆயிடுச்சு. அப்போ 40 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்தவங்க இப்போ 90 ரூபா வாங்குறாங்க. அப்போ எவ்வளோ அதிகமாக இருக்கு சம்பளம்? 50 ரூபா அதிகமாக இருக்கு. நமக்கு 40 ரூபாயே 100% தெரியும். இன்னும் ஒரு 10, 25%. அப்போ மொத்தம் 125% சம்பள உயர்வு அவங்களுக்கு நடந்திருக்கு. சரிங்களா? பார்க்க வந்து 40, 60 ஆன மாதிரி தெரியும். ஆனால் நம்ம 125%. அதான் கண்ணை நம்பாதே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நன்றி.